நான் தற்பொழுது பெரம்பூர் சிறுவல்லூர் அந்த தெருவில் ஆரம்பத்தில்தான் இருக்கிறேன். இப்படி வழியாக சென்றால் பெரவல்லூர் சென்று விடலாம். ஒரே பாதை வளைந்து போகும். இது ஒரு பழைய நகரம் என்றே சொல்லலாம் பெரம்பூர். இதுபோல பல காணொளிகள் நான் செய்துள்ளேன் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக. நடைப்பயிற்சிக்காக நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து நிற்கிறேன். ஒரு கருத்து என் மனதில் தோன்றியது. வாழவிடு என்பதுதான். வாழவிடு என்றால் நம் வாழ்க்கையை நாம் தீர்மானித்து கொள்ளலாம். வாழவிடு என்றால் பலர் தடங்களாக இருக்கிறார்கள். எதெல்லாம் தடங்களாக இருக்கிறது என்றால் இந்த சாதி, மதம், கடவுள் மற்ற விஷயங்கள் தான் மனிதனை பாகுபடுத்தி காட்டக்கூடிய அனைத்துமே வாழ விடாமல் தடுக்கிறது. அதையெல்லாம் கடந்து சென்றால் நிச்சயமாக நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும். எதற்காக சாதி, எதற்காக மதம், எதற்காக கடவுள், நமக்கு எது தேவையோ அதை நாம் தீர்மானித்து அதன்படி பயணம் செய்தால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால்தான் இந்த கருத்து வாழவிடு. வாழ விடாமல் பலர் தடுக்கிறார்கள். நீ இதை தெரிந்து கொள், அதை தெரிந்து கொள், இந்த மதத்தை பின்பற்று, அந்த கோயிலுக்கு போ, அது நடக்கும், இது நடக்கும் என்றெல்லாம் உங்களை மாற்றுகிறார்கள். வாழ விடாமல் தடுக்கிறார்கள். அதனால்தான் நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையை நடத்த விரும்புகிறாயோ அப்படி நீ வாழ வேண்டும். நீ எதை படிக்க விரும்புகிறாயோ அதை படி. எந்த தொழிலை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறாயோ அதை தெரிந்து கொள். அதற்கான பாதையை உனக்கு அதுவே தரும். உன்னுடைய கல்வியும் நீ செய்யக்கூடிய வேலையும் உனக்கு நல்ல பொருளாதாரத்தை தரும். அதன் மூலம் உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளலாம். ஒரு இடம் பெரிதே அல்ல, நீ எங்கு வேண்டுமானாலும் வாழலாம். ஏனென்றால் இந்த பூமி பரந்த பூமி. உலகெங்கிலும் பில்லியன் கணக்கான மக்கள்கள் வாழ்கிறார்கள். அதற்கு நமக்கு இடம் இல்லாமலா போய்விட்டது? நிச்சயமாக இல்லை. ஆதலினால் நம் வாழ்க்கையை நாமே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். வாழவிடு என்பது ஒரு கூற்றுதான். நீ நன்றாக உன் விரும்பியபடி வாழவிடு. மற்றவர்களையும் நீ வாழவிடு, தடுக்காதே என்பதுதான் இந்த கருத்து. எனவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்.